இலங்கையில உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே தெரியும். எத பார்த்தாலும் கூடிட்டே போகுது. ஏன் தங்கம் விலை கூடுது, பொருட்களுக்கான விலை கூடுது, சாப்பாட்டு பொருட்களுக்கான விலை கூடுது, இந்த ஷேர் மார்க்கெட் என்னதுக்காக கூடுது? இது பெரிய ஒரு கலவரமான ஒரு விஷயம். அதுவும் பெரிய அளவான பங்குகள். ஒரு வருஷத்துக்குள்ளே நான் நினைக்கிறேன் பெரிய அளவா அதிகரிச்சிருக்கு. நம்ம ராகேஷ் சர்மா இருக்காரு. எனக்கு இப்ப ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு சாதாரணமான ஒருவர், இப்ப நமக்கு இந்த பங்குச்சந்தைய பத்தி தெரியும். தெரியாதவங்க என்னதான் நடக்குது? பங்குச்சந்தைன்னா என்ன? எங்க நடக்குது இது? எப்படி இந்த பங்குகள வாங்குறாங்க? இதுக்குள்ள எப்படி போறது? எப்படி காசு போடுறது? எவ்வளவு போடணும்? இதுல என்ன? எப்படி நாங்க இதுல அக்கவுண்ட் திறக்கிறது? இந்த மாரி நீங்க சொன்னீங்க 10,00,000 அக்கவுண்ட் இருக்கு. எப்படி திறக்கிறது? இது இப்ப ஒரு மட்டக்களப்பில இருக்காரு ஒருத்தர். யாழ்ப்பாணத்துல ஒருத்தர் இருக்காரு. மலையத்துல ஒருத்தர் இருக்காரு. சாதாரணமா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காரு. அவருக்கு இந்த பங்குச்சந்தைக்குள்ள எப்படி வாரதுன்றத பேசிக்கா சாதாரணமா எப்படி நுழையலாம் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. இரண்டு விதமா நாங்கள் பிரிப்போம். ஒன்று இலங்கையர்கள் அல்லது இலங்கை அல்லாதவர்கள், அதாவது வெளிநாட்டவர்கள். இலங்கையர்கள், வெளிநாட்டவர்கள் 2 பேருக்கும் பொதுவாக இந்த கருத்தை பகிர்ந்து கொடுக்கு. எல்லோருக்கும் இலவசமான ஒரு முறைதான். இப்போ எல்லா கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது சந்துரு. நீங்கள் அந்த ஸ்மார்ட் போனை எடுத்து சிஎஸ்சி மொபைல் ஆப் என்ற ஒரு ஆப் இருக்கிறது, கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மொபைல் ஆப். அந்த ஆப்பை நீங்கள் தரவிறக்கம் செய்ய வேண்டும், டவுன்லோட் பண்ண வேண்டும். அந்த ஆப்பிலே அதுக்குள் டவுன்லோட் பண்ணதன் பிறகு உள்ளுக்கு நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் அது ஒரு லொகின் கிரியேட் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்து ஒரு லொகின் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டும். அந்த லொகின் கிரியேட் பண்ணதன் பிறகு அதற்கு பிறகும் நீங்கள் புதிதாக ஒரு கணக்கு திறக்க போகிறீர்களா, யூ வாண்ட் டு ஓப்பன் அ நியூ சிடிஎஸ் அக்கவுண்ட் என்ற ஒரு டேப் ஒன்று இருக்கு. இப்போ அந்த இடத்துல நாங்கள் கிளிக் பண்ணினால் நாங்கள் திறக்க போகிறோம்னு சொல்லுகின்ற பொழுது அது உங்களுடைய பெயர், விலாசம், என்ஐசி நம்பர், என்ஐசி டீட்டெயில்ஸ் எல்லாவற்றையும் கேட்டு உங்களுடைய வங்கி கணக்கு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு ஒரு செல்ஃபி எல்லாவற்றையும் அது கேட்கும். ஒவ்வொன்றையும் நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது இறுதியிலே உங்களுக்கு கணக்கு ஒன்று திறக்கப்படும் கொழும்பு பங்குச்சந்தையிலே. இதில் கவனிக்க வேண்டிய விடயம், எந்த இடத்திலே பொதுவாக பிழை விடுவார்கள் என்றால் வங்கி கணக்கு ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும். பேங்க் அக்கவுண்ட் இல்லாமல் இந்த சிஎஸ்சி ஆப்பை நீங்கள் வைத்திருந்த எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவே முதலாவது வங்கி கணக்கு திறங்க. அந்த வங்கி கணக்கு தகவல்களை இந்த மொபைல் ஆப்பிலே அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த இடத்தில் பதிவு செய்யுங்கள். அது கட்டாயம். ஒரு இமெயில் அட்ரஸ் தேவை கட்டாயம் உங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு தான் நீங்கள் இந்த சிஎஸ்சி மொபைல் ஆப்பினூடாக நீங்கள் கணக்கு ஒன்றை திறக்கலாம். அதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், அதில் எந்த பங்கு தரக நிறுவனத்தை தெரிவு செய்வது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. யூ செலக்ட் யுவர் ஸ்டாக் புரோக்கர். கட்டாயம் தேவைதான் அது. அதாவது இலங்கையிலே பங்குச்சந்தையிலே முதலீடு செய்வதாக இருந்தால் நேரடியாக போய் ஸ்டாக் மார்க்கெட்லேயே முதலீடு செய்ய முடியாது. நீங்கள் ஒரு பங்கு தரகர் மூலமாகத்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போக வேண்டும். எங்கள் போன்ற ஒரு 22க்கு மேற்பட்ட பங்கு தரகர் நிறுவனங்கள் இருக்கின்றன. உதாரணமாக அதிலே எங்களுடைய நிறுவனத்தை சொன்னால் கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். இதுதான் உங்களுக்கு பிடித்த ஒரு பங்கு தரகராக இருந்தால் நீங்கள் அந்த பங்கு தரகரை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் கணக்கு ஒன்றை திறக்கலாம். கணக்கு திறந்ததன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த ஸ்டாக் புரோக்கர் நிறுவனத்திலிருந்து ஒருவர் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்வார். இது பழமையாக நடக்கின்ற ஒரு முறை. இது இலங்கையராக இருந்தால் உங்களுக்கு இலங்கை தொலைபேசி இலக்கம் இருக்கும், ஸ்ரீலங்கன் டெலிஃபோன் நம்பர் இல்லாமல் நீங்கள் ஆப் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களோட போனில் இருந்து அந்த இலங்கை டெலிஃபோன் நம்பர் இருக்க வேண்டும். இதுவே இலங்கையர்கள் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள். பல பேர் கட்டாரிலே, சவுதியிலே, துபாயிலே வேலை செய்வார்கள். வெளிநாட்டிலே இருப்பார்கள், இலங்கையர்கள் தான். அவர்களும் இதே முறையை பின்பற்றலாம். ஆனால் அவர்களுக்கும் இலங்கை தொலைபேசி இலக்கம் ஒன்று இருக்க வேண்டும். அப்ப கட்டாரில் இருப்பவர்களுக்கு கட்டார் நம்பர் தான் இருக்கும், இலங்கை டெலிஃபோன் நம்பர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இலங்கை டெலிஃபோன் நம்பர் எடுத்துத்தான் நீங்கள் அதன் மூலமாக இலங்கையராக நீங்கள் பங்குச்சந்தையிலே இலங்கையராக நுழையலாம். எந்த நாட்டில் இருந்தாலும் இலங்கையராக நுழையலாம். ஆனால் இலங்கையினுடைய டெலிஃபோன் நம்பர் இருக்கணும். என்ன, உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி உங்களோட டெலிஃபோன் நம்பருக்கு தான் வரும். அவை அது வந்தால் தான் நீங்கள் அதை பயன்படுத்தி அதுக்குள்ளே நீங்கள் செல்லலாம். சரி, இதுவே இலங்கையர் அல்லாதவர்கள், வெளிநாட்டவர்கள், பல தமிழர்கள் வெளிநாட்டிலே புலம்பெயர் தமிழர்கள் யூகே சிட்டிசன், யூஎஸ் சிட்டிசன், கனேடியன் சிட்டிசன், ஆஸ்திரேலியன் சிட்டிசனாக இருப்பார்கள். ஆனால் இலங்கையர்கள் தான் பல பேர் முதலீடு செய்ய ஆசை. பல பேர் வருகிறார்கள் இப்பொழுது. அவர்களுக்கு ஆசையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், ஐஐஏ அக்கவுண்ட் ஒன்றை திறக்க வேண்டும். இன்வெர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் என்று ஒரு அக்கவுண்டை வங்கியிலே சென்று திறக்க வேண்டும். அது அந்த நாட்டு வங்கியில் இல்லை. இப்ப பிரித்தானியா எடுத்துக்கொள்ளும். நீங்கள் பிரித்தானியா சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய
ஸ்ரீலங்கன் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்கா இருக்கலாம், HNB-யா இருக்கலாம், சம்பத் பேங்கா இருக்கலாம், பேங்க் ஆஃப் ஸ்லோனா இருக்கலாம், இன்னும் ஒரு 4-5 பேங்குகள் இருக்கிறது. அந்தந்த பேங்குகள் வெளிநாடுகளிலும் இருக்கும். ஆகவே அந்த நாட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். சென்று எனக்கு கொழும்பு பங்குச் சந்தையிலே முதலீடு செய்ய வேண்டும், ஆகவே IIA கணக்கு ஒன்றை திறக்க வேண்டும், திறந்து தாருங்கள் என்று அந்த வங்கி ஊழியரிடம் சொல்ல வேண்டும். IIA என்ற இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட், காசு உள்ளுக்கு வருகின்ற, வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வருகின்ற ஒரு முறை. அப்ப அந்த கணக்கொன்றை நீங்கள் அந்த வங்கி ஊழியரிடம், இலங்கை வங்கி ஒன்றினுடைய வங்கி ஊழியரிடம் கேட்டு அந்த கணக்கை திறக்க வேண்டும். அந்த பேங்க் அக்கவுண்டை வைத்துக்கொண்டு நான் ஏலவே சொன்ன முறையை பின்பற்ற வேண்டும். கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு அனைத்து தகவலையும் கொடுக்க வேண்டும். இங்க நீங்க கொடுக்க போகிற தகவல் எல்லாம் உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸா இருக்க போகுது. அங்கே இலங்கை இருந்தால் NIC, வெளிநாடாக இருந்தால் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸா இருந்தால் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபை நீங்க கொடுக்க வேண்டும். எந்த நாட்டு வங்கி உங்களுக்கு இருக்கிறதோ அந்த வங்கி, அதாவது இப்ப நீங்கள் உருவாக்க இப்போ கரண்டா இப்ப நீங்க IIA அக்கௌண்ட் உருவாக்கினீர்கள், அந்த வங்கி கணக்கு தகவல்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை கணக்கு திறக்கலாம். அப்ப என்னண்டா, வெளிநாட்டிலிருந்து ஒருவர் அனுப்புவாரா இருந்தால் நீங்கள் உங்களுடைய நாட்டு வங்கியிலிருந்து ஸ்ரீலங்கன் கமர்ஷியல் பேங்குக்கு HNB-யோ கமர்ஷியலோ சம்பத்தோ ஒன்று காசு அனுப்புவீர்கள். அந்த ஸ்ரீலங்கன் கமர்ஷியல் பேங்கில் இருந்து கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டி ஸ்டாக் புரோக்கரிங் கம்பெனிக்கு காசு போகும். அந்த காசை வைத்துக்கொண்டு நீங்கள் பங்குகளை வேண்டலாம். இப்ப இந்த வங்கிகள் அந்த நாட்டில் இல்லை என்றால், அந்த நாட்டில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ரீலங்கன் கமர்ஷியல் பேங்குக்கோ அல்லது HNB-க்கோ NDB-க்கோ அல்லது சம்பத் பேங்குக்கோ ஒரு இமெயில் அனுப்பி நான் யார் யார் என்று சொல்லி எனக்கு ஒரு IIA அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ண நேரடியாகவே திறக்கலாம். ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் பல பேர் அந்தந்த பேங்க்ல இருக்கலாம், அவங்களோட பேசி எனக்கு ஒரு கணக்கை திறந்து தருகிறார்கள் என்றால் அவங்க திறந்து தருவார்கள். ஆகவே கணக்கு திறந்தால்தான் நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே முதலீடு செய்யலாம். வெளிநாட்டவர்கள் இப்பொழுது பல பேர் அதை செய்கிறார்கள். நீங்கள் விற்பனை செய்த பிறகு ஒரு பங்கை வேண்டும் பொழுது அப்படி காசை கொண்டு வருவீர்கள். விற்பனை செய்கின்ற பொழுது அதே மாதிரியே ஸ்டாக் புரோக்கரிங் கம்பெனியிலிருந்து உங்களுடைய கமர்ஷியல் பேங்குக்கு செல்லும், கமர்ஷியல் பேங்கிலிருந்து உங்களுடைய வெளிநாட்டு கணக்குக்கு செல்லும். ஆகவே கொண்டு வந்த முறையிலே காசை திருப்பி கொண்டு போகலாம். இது வெளிநாட்டவர்கள். பல வெளிநாட்டவர்களுக்கு தங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இங்கே இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், நான் காசு தருகிறேன், உங்களோட பேர்ல தராங்க என்று சொல்லி அப்படியும் பங்குச்சந்தையில பல பேர் முதலீடு செய்வார்கள். இப்படித்தான் இலங்கையர்களும் வெளிநாட்டவர்களும் இலங்கை பங்குச்சந்தையிலே முதலீடு செய்கின்ற ஒரு முறை. முதலீடு செய்கிற ஒருத்தர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டை திறந்துட்டார், சாதாரணமான ஒருத்தர் எவ்வளவு ரூபாவுக்கு முதலீடு செய்து பங்குகளை ஆரம்பத்தில் வாங்கலாம்? சந்துரு, இதற்கு அடிப்படையிலேயே ₹1 நாங்கள் பங்கு வேண்டலாம். இலங்கை பங்குச்சந்தையிலே 40% ஒரு பங்கு இருக்கிறது. செலான் மெர்ச்சன்ட் ஃபைனான்ஸ் SCMB நினைக்கிறேன். அந்த கம்பெனியுடைய நான் ஓட்டிங் ஷேருடைய விலை 40%, ஓட்டிங் ஷேருடைய விலை ₹1.20 SCMB. ஆகவே 40% நீங்கள் ஒரு பங்கை வேண்டலாம். ஆனால் அதில் எந்த பிரயோசனமும் இல்லை, அது யாருக்கும் பயனளிக்க போறதில்லை. ஆகவே அடிப்படையிலே இந்த பங்குச்சந்தை சமூகம் எதை விரும்பும் என்றால், நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது குறைந்தது ₹1,00,000 இருந்தால் தான் உங்களோடு ஒருவர் பேசி உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனையாவது கொடுப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கும். காரணம் என்னென்றால், இலங்கையிலே என் போன்ற முதலீட்டு ஆலோசகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள். ஆனால் பங்குச்சந்தையிலே முதலீடு செய்வர்களோ லட்சக்கணக்கிலே இருப்பார்கள். அவை ஒவ்வொருவரும் கணக்கு திறப்பதற்கு அழைப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது ஒருவர் ₹10,00,000 வருமானம் வருகின்ற ஒருவரோடு கதைப்பாரா அல்லது ₹10,000 முதலீடு செய்பவரோடு கதைப்பாரா? இது ஒரு வர்த்தகம், இது சேவை அல்ல, இது ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி. எல்லா ஸ்டாக் புரோக்கரிங் கம்பெனியும் பிஸ்னஸ், நீங்களும் வருகிறதையும் பிஸ்னஸ் செய்வதற்காக தான். ஆகவே யார் அதிகமாக பணத்தை முதலீடு செய்கிறார்களோ அவர்களோடு பேசுவதற்கு அவர்கள் முனைவார்கள், நேரம் இருக்கும். ஆனால் அப்படி பேசணும் இல்லை, நீங்களே வாங்கி விற்கலாம் தானே? அப்படி சில நேரங்களில் எனக்கு பெரிய காசு போட முடியவில்லை என்று கேட்டால் நீங்களாகவே ஸ்டாக் மார்க்கெட்டிலே கணக்கு திறங்கள். இந்த சொன்ன முறைகளை பின்பற்றி இலகுவாக நீங்கள் திறந்து கொள்ளலாம். எல்லா சமூக வலைத்தளங்களும் அதற்கான உதவிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திறந்து அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட பங்கு தரக நிறுவனம் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஒன்று தரும். ஆனால் அதுக்கும் பல பங்கு தரக நிறுவனம் குறைந்தது ₹1,00,000 இருக்க வேண்டும் என்று சொல்லும். அதுதான் அங்கே பிரச்சனை. நீங்கள் ஆன்லைன்ல வேண்டுவதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டாக் புரோக்கரிங் கம்பெனி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு ஏனென்றால் நீங்கள் சில வேளைகளிலே அந்த பங்குச்சந்தை கணக்கை திறந்து விட்டு அந்த பிளாட்ஃபார்மில் சும்மா இருந்து பார்ப்பீர்கள். நீங்கள் காசு
முதலீடும் செய்ய மாட்டீர்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்பீர்கள். நீங்கள் பார்க்க வழிகிடுகின்ற பொழுது இன்னொருவர் பார்க்க முடியாமல் போகும். ஆகவே ஓரளவு தான் கெப்பாசிட்டி இருக்கிறது அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு இலங்கையில் இப்பொழுது. அது ஒருவர் நுழைகின்ற பொழுது இன்னொரு சில வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால தான் குறைந்தது 1 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, வாங்குவீங்க அல்லது விற்பனை செய்வீங்க. உங்களுக்கும் பிரயோசனம், ஸ்டாக் புரோக்கரிங் கம்பெனிக்கும் பிரயோசனம் என்ற அடிப்படையில் இருக்கு. இது ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தணும். அதாவது இப்போ ஒரு பங்கு வந்துட்டோம், நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு பங்குகள் 10 ரூபாய் இருக்கும், 20 ரூபா இருக்கும், ஒவ்வொரு விலைகள்லையும் இருக்கும். இதை பார்த்துட்டு ஓகே இன்றைக்கு வந்து காலையில் பார்க்குறோம் ஒரு வங்கியோட பங்கு வந்து 50 ரூபா இருக்கு. ஆனால் அது மதியம் ஆகும்போது 55 ரூபா ஆகுது. அப்போ 50 ரூபாய்க்கு வாங்கி அன்றைக்கு 55 ரூபாய்க்கு போகிற பங்கு அன்றைக்கே விற்கலாம். அதுக்கு சொல்லு 5 ரூபா லாபத்தில் வித்தரலாம், உடனடியாக விற்கலாம். டே ட்ரேடிங் சந்திர சொல்றது டே ட்ரேடிங். பல பேர் இந்தியாவை எடுத்தால் இந்தியாவில் சரிக்கு சமமாக டே ட்ரேடிங் செய்பவர்கள் தான் இருப்பாங்க. விடிய காலையிலே வேண்டுவார்கள், மதியம் வருகின்ற பொழுது விற்பனை செய்வார்கள். லாபமோ நட்டமோ அவர்கள் விற்பனை செய்வார்கள். அதை சொல்றது டே ட்ரேடிங், ஒரு முறை. அதாவது காலையிலே வேண்டுவார்கள், அவர்களுக்கு தெரியும் இந்த பங்குன்ற போகுது. ஆகவே ஒரு 5 வீதம் அல்லது 2 வீதம் 3 வீதம் லாபம் வந்தாலும், ஒரு நாளைக்கு 3 வீதம் வந்தாலும் உங்களுக்கு லாபம் தானே. 10,000 லாபம் வந்தால் கூட 10,000 லாபம் தான் லாபம் தானே. ஒன்றும் செய்யாமல் உங்களுக்கு அவ்வளோ வருகிறது என்ற அடிப்படையில் அதுக்கு பேர் டே ட்ரேடிங். அதை செய்பவர்கள் இருக்கிறார்கள். இதுல லாபம் வரலாம், நட்டம் வரலாம், அவர்களுடைய முடிவு. அதான் நீங்க வாங்குற பங்கை பொறுத்து. அது சில விட 5 ரூபா கூடுன்னு சொன்னா சில விட 5 ரூபா குறையலாம். அதுக்காக நீங்க அது கூடும் வரைக்கும் பிறகு பார்த்துருக்கணும். அண்மையில மிகப்பெரிய அளவான ஒரு பணப்பரிமாற்றம் நடந்தது. மிக மில்லியன் கணக்கான பங்குகள் விற்கப்பட்டது. என்ன நடந்தது, யாரு செஞ்சாங்க? அண்மையில் என்றால் கடந்த வியாழக்கிழமை, நான் நினைக்கிறேன் திகதி ஞாபகம் இல்லை, கமர்ஷியல் வங்கியினுடைய 28 மில்லியன் பங்குகள் 195 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. யார் வித்தார் என்பதுதான் இங்கு ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. விற்றவர் வேறு யாரும் அல்ல, தம்மிக்க பெரேரா. தம்மிக்க பெரேரா கமர்ஷியல் வங்கியினுடைய பங்குகளில் கிட்டத்தட்ட 3.5 வீதம் அண்ணளவாக அல்லது 52 மில்லியன் பங்குகளை அவர் வைத்திருந்தவர். இப்போ இந்த 52 மில்லியன் பங்குகளை கடந்த காலங்கட்டே கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனை செய்து 1 ரூபா கூட 53 மில்லியன் 1 ரூபா கூட 53 மில்லியன் கொஞ்ச நாட்களாக விற்பனை செய்து கடந்த வியாழக்கிழமை கடைசியாக இருந்த 28 மில்லியன்களை விற்பனை செய்தார் என்று பத்திரிகைகளிலே வந்திருந்தது. அதுதான் நடந்தது. இதில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், தம்மிக்க பெர்ரா விற்பனை செய்கிறார் என்றால் அந்த இடத்தில் இன்னொருவர் வேண்டுகிறார் என்றுதான் அர்த்தம். தம்மிக்க பெர்ராவை இந்த பங்கை விற்று விட்டார், இனி போய் யார் வேண்டுவார் என்று நாங்கள் யாரும் சிந்திக்க கூடாது. ஏன்னா 195 ரூபாய்க்கு அந்த தம்மிக்க பெர்ரா அந்த பங்கை விற்றார். இப்பொழுது 205 ரூபா. அதுல இன்னும் 10 ரூபா கூடி இருக்கு. 10 ரூபா கூடி இருக்குது. அதுல ஏன் முக்கியம் சொல்லுங்க. பல பேர் தம்மிக்க பெர்ரா விற்றோன்னா அது ஒரு ஐயோ அவர் ஒரு விஷயம் தெரிந்தவர், நல்லா தெரிந்தவர், அவரே விற்பனை செய்கிறார் என்று நினைப்பார்கள். இது அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் அல்ல. அவர் வந்து சம்பத் பேங்க்லேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் வச்சிருக்கிறார். அதே போல் பேனேஷியா பேங்க்கு அவர் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் வச்சிருக்கார். இப்போ சம்பத் பேங்க்கும் பேனேஷியா பேங்க்குக்கும் தம்மிக்க பெர்ராவுக்கான ஒரு பேங்க். ஆனால் கமர்ஷியல் பேங்க்லேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, முதலீடாக 50 மில்லியன் பங்குகளை வேண்டி வைத்திருந்தார். எப்பொழுது வேண்டினார் என்பது பல சுவாரஸ்யத்தை கொடுக்கும். 2020ஆம் ஆண்டு கோவிட் வந்துவிட்டது. 1.5 மாதங்கள் பங்குச்சந்தை மூடி இருந்தது. என்றால் எங்களுக்கு இந்த ஆன்லைன் டெக்னாலஜிலாம் அந்த நேரத்தில் சரிப்படவில்லை. ஆகவே யாரும் பங்கு நிறுவனங்களுக்கு வர முடியாது. ஆகவே வீட்டில் இருந்தோம். 1.5 மாதம் பங்குச்சந்தை மூடியிருந்து பிறகு பங்குச்சந்தை திறந்தது. அந்த நேரத்திலே விழுந்து கொண்டே போனது. அது தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்களுக்கு விழுந்தது. கமர்ஷியல் வங்கியினுடைய விலை கிட்டத்தட்ட 95 ரூபாவில் இருந்து, அது விழுந்த வேகத்தை பார்த்தால் பல பேருக்கு இருதயமே நின்று இருக்கும். 85-90 ரூபாவிலிருந்து 85, 75, 70, 60, 50 ரூபா, 49 ரூபா 50 கமர்ஷியல் வங்கியினுடைய விலை. அந்த காலகட்டத்திலே பல பேர் வங்கியில் காசு போட்டிருந்தால் அதுக்கு கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வங்கியிலேருந்து காசு எடுத்துருவோம் என்ற சிந்தனையிலும் பல பேர் இருந்தவர். பல வயதானவர்கள் வங்கியில் சேர்ந்து நாங்கள் போட்டிருந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டையும் வெளியே எடுத்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பங்குச்சந்தையில் மிகப்பெரிய ஒரு சரிவு. இப்போ பிரேக்கிங் நியூஸ், பங்குச்சந்தை சரிந்து கொண்டே போகிறது. பங்குச்சந்தை சரிகின்ற பொழுதுதான் ஒரு நீண்ட கால முதலீட்டாளன் முதலீடு செய்வான் என்பதற்கு தம்மிக்க பெர்ரா அந்த நேரத்தில் தான் 52 மில்லியன் பங்குகளை 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் இடையிலே வேண்டினார். இப்பொழுது 195 ரூபாவுக்கு 4 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு பிறகு எத்தனையோ பங்கு லாபங்களை பெற்று, கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு மேல் பங்கு லாபத்தையும் பெற்று, ஸ்கிரிப்ட் டிவிடெண்டையும் பெற்று, இன்னும் அதிகமான பங்குகளையும் இலவசமாக பெற்று 195 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார்.
50 ரூபாய்க்கு வேண்டிய பங்கை 195 ரூபாய் விற்பனை செய்திருக்கிறார். 52 மில்லியன் பங்குகள். கிட்டத்தட்ட அன்றைய தினம் 5.5 பில்லியன் டேர்ன் ஓவர் கமர்ஷியல் பேங்கில் மட்டுமே வந்தது. 13 பில்லியன் டேர்ன் ஓவராக அன்னளவாக அன்றைய நாளிலே பதிவு செய்யப்பட்டது. இந்த வருடத்திலே பதிவு செய்யப்பட்ட 3வது ஹையஸ்ட் டேர்ன் ஓவர் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றதுதான் கமர்ஷியல் பேங்க். பிரவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 120 ரூபாய்க்கு வேண்டிய பங்கை 305 ரூபாய்க்கு விற்பனை செய்தது. ஆனால் இப்ப அந்த பங்கினுடைய விலை எவ்வளவு? 400 ரூபாய். அப்பா, ஏன்னா அந்த அளவு உயருது. இப்ப கமர்ஷியல் பேங்க் வித்ததன் பிறகு ஏன் உயருது என்றால் 195 ரூபாய்க்கு தம்மிக்க பெறா விற்கின்ற பொழுது அந்த அளவத்தையும் வேண்டுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் தானே, அவருக்குத்தானே தைரியம் தேவை. 50 ரூபாய்க்கு வேண்டவருக்கு தைரியம் தேவையா? 195 ரூபாய்க்கு தனியா வாங்கினா இல்ல பரவாயில்ல வாங்கல ஒரு 15 பேருக்குமே சேர்ந்து வேண்டியிருக்கிறார்கள். அதுல என்ன விளங்குது என்றால் அவர்களுக்கு இந்த கொழும்பு பங்குச்சந்தையில் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, இந்த கமர்ஷியல் பேங்கில் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. தம்மிக்க பெறா இந்த உயர்ந்த விலையிலே வித்தாலும் நான் அதை 195 ரூபாய்க்கு வேண்டி இன்னும் ஒரு 300 ரூபாய்க்கு விற்போம் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் வேண்டுகிறார்கள். இது உண்மையான ஒரு வளர்ச்சி பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. பங்குச்சந்தை சார்ந்த சமூகத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இதிலே பங்கு கொள்ளுகிறார்கள். உண்மையான ஒரு கவலையான ஒரு விடயம் சந்துரு, எங்கள் நாட்டிலே அதுவும் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மிக குறைந்த அளவிலே தான் பங்குச்சந்தையிலே இருக்கிறார்கள். மிக குறைந்த அளவு. எங்கள் நாட்டினுடைய பங்குச்சந்தையிலே கணக்கு திறக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இலவசம். கணக்கு திறப்பது இலவசம். அது முதலாவது. 10 லட்சம் பேர் தான், 1 மில்லியன் சிடிஎஸ் அக்கவுண்ட் தான் இப்பொழுது இருக்கிறது. ஒரு மாதத்தில் ஒரு ட்ரேடாவது செய்பவர்கள் வெறுமனே 35,000 பேர் தான். 10 லட்சம் அக்கவுண்ட் இருந்து 35,000 தான் ஆக்டிவா இருக்காங்க. 10 லட்சம் பேர் இருந்தும் 35,000 பேர் தான் ஆக்டிவ். ஆக்டிவ் என்றால் ஒரு முறையாவது வேண்டி விற்க வேண்டும் ஒரு மாசத்திலே. பங்குச்சந்தை மிக அதிகமாக செயற்படுகின்ற பொழுதும் 35,000 பேர் தான் ஆக்டிவாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் பரிதாபகரமான நிலை. அதிலும் தமிழ் மக்கள் அதிலும் மிக குறைவு. தமிழ் மக்களை நாங்கள் விரல் விட்டு எண்ணலாம் பங்குச்சந்தையிலே. ஒரு காலகட்டத்திலே தமிழ் மக்கள் பங்குச்சந்தையை ஆட்டிப்படுத்தவர்கள். 80ஆம் ஆண்டு காலகட்டத்தை எடுத்தால் பங்குச்சந்தையிலே உயர்ந்த அளவிலே நிதி செயற்பாடுகளை செய்தவர்கள் எல்லாம் தமிழ் பேசும் மக்கள். ஆனால் இப்பொழுது மிக குறைவு. எங்க வரைக்கும் போகும் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்குள்ள? இப்ப எல்லாம் சொல்றாங்க சந்திரன், நான் 15,000 இருக்கும் பொழுது உங்களோட முதல் தடவையாக, நான் 13,000 இருக்கும் பொழுது நான் முதல் தடவையாக பேசி 15,000 செல்லும் என்று சொல்லியிருந்தேன். 15,000 இருக்கின்ற பொழுது 18,000 20,000 செல்லும் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது 22,300 25,000 வரை செல்லும் என்று சொல்லுகிறார்கள் இந்த வருஷ கடைசியில். தங்கத்தினுடைய விலை எவ்வளவுக்கு செல்லும் என்று யாரும் சொன்னால் சொல்லுவார்கள், ஆனால் உறுதிப்பட சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதே போல்தான் பங்குச்சந்தையும் 25,000 போகும் போலதான் எங்களுக்கு விளங்குகிறது போற போக்கிலே. இதுக்கு அடிப்படை காரணம் சும்மா பங்குச்சந்தை ஏறுதன்று யாருன்னு சொன்னா நம்பலாது சந்துரு, அது பொய். இது ஒரு சூதாட்டம் என்று சொல்லுவார்கள். பங்குச்சந்தையே தெரியாதார். சூதாட்டம் கிடையாது. சூதாட்டம் எங்க சூதாட்டம்? ஒரு பங்குச்சந்தையில் ஒரு பங்கு வேண்டதுக்கு பின்னால் எவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. அந்த பங்கினுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப் போகிறது? சூதாட்ட மனநிலையோடு வந்து பங்கு வேண்டுபவர்கள் சூதாட்டம் செய்கிறார்கள். சூதாட்ட மனநிலை இல்லாமல் முதலீடு என்று சொல்லி வருபவர்கள் சூதாட்டம் செய்வது அல்ல. ஏனென்றால் ஏன் இந்த பங்குச்சந்தை அதிகரித்திருக்கிறது என்றால் எங்கள் நாட்டிலே அப்படி ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கிறது சந்துரு. அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு ஒரு சின்ன உதாரணம், எப்படி ஒருவனுடைய மனசு மாறுகிறது என்று. இன்றைய தினம் செவ்வந்தி தான் அவர்களுடைய பேர், அவரை கைது செய்து விட்டார்கள். இது எவ்வளோ பெரிய தைரியத்தை எங்கள் நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கள் நாட்டினுடைய அரசாங்கத்திலே எந்த ஒரு அண்டர்வேர்ல்டாக இருந்தாலும் இவர்கள் பயப்படாமல் சென்று கைது செய்கிறார்கள். எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு எங்கள் நாட்டிலே நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட பார்க்கிறார்கள். அக்கௌண்டபிலிட்டி, தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுக்க பார்க்கிறார்கள். இது ஒரு முதலீட்டாளர் மனதிலே நாடு சரியான பாதையை செல்லுகிறது என்பதை உருவாக்கும். ஒரு முதலீட்டாளன் தான் கதைச்சு கொண்டிருக்க மாட்டான், அவன் பணத்தை போடுபவனுக்கு அந்த நாட்டிலே சிரஸ்தன்மை இருக்கிறது, 2/3 பெரும்பான்மையில் இந்த நாடு சரியான வகையிலே கொண்டு போகிறது, ஊழல் இந்த நாட்டிலே இல்லை என்று வருகின்ற பொழுது அவனுடைய மனது இப்பொழுது சரியாகிவிட்டது. பங்குச்சந்தையிலே முதலீடு செய்யலாம். அதை தாண்டி ஒவ்வொரு நிறுவனங்களும் லாபம் உழைக்கின்றன. கிட்டத்தட்ட சந்துரு கடந்த காலாண்டு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத காலாண்டிலே எங்கள் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளுடைய லாபத்தை எடுத்தால் 88 பில்லியனாக இருந்தது. இப்பொழுது இந்த காலாண்டு கடைசி நடந்த காலாண்டிலே 165 பில்லியன். ஆகவே லாபம் அதிகரித்திருக்கிறது. அந்த அதிகரிப்புக்கேற்ற அடிப்படை தான் பங்குச்சந்தையும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது.
பங்குச்சந்தையில் ஒரு பங்கு ஏன் அதிகரிக்கும்? அந்த நிறுவனத்தினுடைய லாபம் அதிகரிக்கத்தான் அந்த பங்கினுடைய விலை அதிகரிக்கும். சும்மா அதிகரிக்காது. வங்கித்துறை எவ்வளவோ கடன்களை இப்பொழுது மக்களுக்கு கொடுக்கிறது. எவ்வளவுக்கு வங்கி கடன் கொடுக்கிறதோ அவ்வளவுக்கு வங்கிக்கு லாபம். ஆகவே லாபம் கூட அந்த வங்கியில முதலிட்டவனுக்கு விலை அதிகரிக்கும். விலை அதிகரிக்க அங்க பங்குச்சந்தையில மிகப்பெரிய லாபம் பெறும். ஆகவே இது ஒரு சூது அல்ல. சூது யாருக்கு? சூது மனநிலையில வந்து முதலீடு செய்பவனுக்கு. இரண்டாவது, பங்குச்சந்தையை பற்றி தெரியாதவர்கள். நிறைய விஷயம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு தடவை சந்திப்போம். இன்னும் பங்குச்சந்தையில முதலீடு செய்ய இருக்கவங்களுக்கு வேற என்ன சந்தேகம், இப்ப நீங்க அக்கௌண்ட் திறக்கணும் எப்படி வரணும்னு நினைச்சீங்க, அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம். இதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கருத்துக்கள்ல பதிவிடுங்க. அடுத்த வீடியோல அது சம்பந்தமா நாங்க தெளிவுபடுத்துறோம். நிச்சயமா. நன்றி. தேங்க்யூ.